Hi, hello, welcome. This is Kritika from Kritis Microlearning. In this video, we are understanding discipline and subject social problem-centered curriculum. See, we have already seen subject-centered curriculum and learner-centered curriculum. That is types of curriculum design. First two curriculum design subject-centered and learner-centered. Now, third one, this is social problem-centered curriculum or problem-centered curriculum. So what is this problem-oriented curriculum? Clearly, it is something around the problems. அதாவது curriculum வந்து எப்படி இருக்கும் அப்படினா நம்ம daily lifeல face பண்ற problems base பண்ணி ஒரு curriculum decide பண்ணிருப்பாங்க. Curriculum that centers around the problems in the community setup as well as the social, economic and environmental problem. ஒரு communityல இருக்கக்கூடிய problem, societyல இருக்கக்கூடிய problem, economical problem, environmental problem இது எல்லாமே எதெல்லாம் வந்துட்டு present life affect பண்ணுதோ that affect the present life is known as the social problem oriented curriculum. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரிக்குலம் தான் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் ஓரியன்டட் ஆர் சோஷியல் ப்ராப்ளம் ஓரியன்டட் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரேட்மயர் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா she says 3 types of life situations are indispensable for this curriculum. For this particular curriculum, இந்த கரிக்குலம்க்கு ஒரு 3 different types of life situation வந்து தேவை அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான லைஃப் சுச்சுவேஷன்? First thing is life situation oriented curriculum. That is individual development ஒரு personalityயோட individual ஒரு தனி மனிதனுடைய development, அவங்களுடைய personal life, career development, emotional development, அவங்க காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் மேரேஜ், இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி அதில் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை பற்றி படிக்கிறது வந்துட்டு லைஃப் சுச்சுவேஷன் ஓரியன்டட் கரிக்குலம் ரிலேட்டட் டு தி இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு இட். செகண்ட் திங் இஸ் சோஷியல் பார்ட்டிசிபேஷன். சோஷியல் பார்ட்டிசிபேஷனில் என்ன இருக்கும்? சொசைட்டியல் டெவலப்மெண்ட், ரைட்? ஸோ இண்டிவிஜுவல் இருந்துட்டு சொசைட்டிக்குள்ளே மூவ் ஆயாச்சு. ரிலேட்டட் டு தி சொசைட்டியல் டெவலப்மெண்ட், மெயின்டைனிங் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அவாய்டிங் கான்ஃப்ளிக்ஸ். எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும், கான்ஃப்ளிக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணும், சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணியிருக்கிறது சோஷியல் பார்ட்டிசிபேஷன். Third one is environmental challenges. Environmental challenges, as the name tells, it's related to the economic development, industrialization, urbanization, telecommunication, modernization. ஒரு environmentல இருக்கக்கூடிய ஒரு development என்ன, அதனுடைய problems என்ன, அதை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்துட்டு environmental challenges. இந்த மூணு லைஃப் சுச்சுவேஷனும் இந்த பர்டிகுலர் கரிக்குலம்க்கு ரொம்ப இன்டிஸ்பென்சிபிளாக தேவை அப்படின்னு இந்த பர்டிகுலர் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு மீன் பண்ணியிருக்காங்க. What are the features of the problem-centered curriculum? In the problem-centered curriculum, என்ன மாதிரியான features இருக்குன்னு பார்த்தோம்னா, first thing is structure. Structureல என்ன மீன் பண்ணுறாங்க? It enables the students to understand the various dimensions of the life revolving around the societal needs. Societal needs பேஸ் பண்ணி நம்ம லைஃபோட வேரியஸ் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்க்கு புரிகிற மாதிரியான ஒரு கரிக்குலம் தான் இதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். Second one, objectives. Objectives are formulated now and then to meet the changing society needs. Societal needs வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம் ஓரியன்டட்னு சொல்லியாச்சு. அப்போ சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னவாகும்? அப்போ ஒரே மாதிரி எல்லா டைம்ல இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப, அந்த தேவைகளுக்கு ஏற்ப இவங்க அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Third one is content. They have a view to promote the problem solving skill, human relation skill and social skills. So இதனுடைய content எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை எனேபிள் பண்ணுற மாதிரியும், சொசைட்டியல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுற மாதிரியும், சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியுமான ஒரு கண்டென்ட் தான் வந்துட்டு அவங்க இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. Teaching and learning will be mainly by learning by doing. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி, ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் செட்டப் தான் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம் வந்து நம்ம பர்டிகுலர் டைம் அலாட் பண்ண முடியாது இல்லையா? டைம் டேபிள் இஸ் அக்கார்டிங் டு தி ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா ப்ராப்ளம் ஓரியன்டட், ஸோ வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு தகுந்த மாதிரியான டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ் வில் பி ஸ்கூல் கேம்பஸ், சோஷியல் செட்டிங், சோஷியல் கேதரிங்ஸ், இந்த மாதிரியான ஸ்பேசஸில் வந்துட்டு இந்த கரிக்குலமை நம்ம ரன் பண்ணிக்கலாம். Then role of a teacher will be a facilitator. கூட கைடாக இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்துட்டு இந்த டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க. Evaluation will be teacher evaluation or self-evaluation. Both the evaluations will be present in this particular curriculum. So these are all the various features of the problem-centered curriculum. Next, when we talk about the merits and demerits, what are all the merits? Merits என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it promotes the qualities. என்ன மாதிரியான qualities ப்ரமோட் பண்ணும்? ஃபேஸிங் தி ப்ராப்ளம், கோஆப்ரேஷன், கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங், ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான குவாலிட்டிஸை வந்து பர்டிகுலர் இண்டிவிஜுவல்குள்ளே இது டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட், கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ சோஷியல் ப்ராப்ளம்ஸை
லேர்ன் பண்ணி அதை ஃபேஸ் பண்ண படிக்கும்போது சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அவேர்னஸ் இல்லாமல் இன்னும் யங்கர் ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு இதில் டெவலப் பண்ணுது. Third one, it encourages the students to utilize their previous experiences and varied knowledge in approaching the problem and finding solution. ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ப்ரீவியஸ் நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ண வகையில் இது வந்துட்டு அமைஞ்சிருக்கு. கரிக்குலம் இஸ் ஸ்ட்ராங் இன் சோஷியல் ரிலவன்ஸ். சொசைட்டியோட ரொம்ப ஒன்றி போய் அதனோட ஒரு என்ன சொல்ற ரிலேட்டடாக எல்லாமே இருக்கிறனால அதனுடைய ரிலேஷன்ஷிப், சொசைட்டியல் ரிலேஷன்ஷிப், அதனுடைய ரிலவன்ஸ் வந்து இந்த கரிக்குலமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Whenever there is a merit, we also have an demerit. So அதனுடைய demerits என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, no certainty that social problem of today will exist for tomorrow. ஸோ இன்றைக்கி இருக்கிற இதே ப்ராப்ளம் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது இல்லையா. இன்றைக்கி இருக்கிற இந்த கொரோனா பேண்டமிக் வந்து நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்காது. ஸோ அந்த டைமில் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சர்டனிட்டி கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு லேர்னிங் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. And there is a danger of history, cultural heritage and uniqueness and social tradition of the nation being ignored. ஸோ நம்ம ப்ரெசென்ட் மாத்திரம் படிக்கிறோம். ஸோ ப்ரெசென்ட் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணணும், இதை மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கும்போது வாட் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி, வாட் அபவுட் அவர் கல்ச்சர், வாட் அபவுட் அவர் ட்ரெடிஷன், அது எல்லாமே வந்து இந்த கரிக்குலமில் இக்னோர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தட் இஸ் அ டிமெரிட். செலக்டிங் அப்ரோப்ரியேட் சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட்ஸ் டு சூட் தி சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஸோ பர்டிகுலர் சப்ஜெக்ட், அதாவது இந்த ப்ராப்ளமை சூட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், அதுக்கான ஒரு கண்டென்ட் தேடி படிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அதுக்கான ஒரு சப்ஜெக்ட், அதுக்கான ஒரு கண்டென்ட், அதுக்கான ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜென்ரல் வியூ தட் கரிக்குலம் இஸ் சூட்டபிள் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் அண்ட் நாட் ஃபார் சயின்ஸ் டிசிப்ளின். ஸோ நம்ம ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் சொல்லும்போது இப்போ நம்ம பார்த்த லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், சொசைட்டியல் பார்ட்டிசிபேஷன் ஆகட்டும், ஆர் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ், இது மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். மற்ற ஒரு சயின்ஸ் டிசிப்ளினுக்கோ ஒரு மேத் டிசிப்ளினுக்கோ அதுக்கான மற்ற ஒரு டிசிப்ளினுக்கான ஒரு கண்டென்ட் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் குட் பி இம்ப்ளிமெண்டட் வித் மல்டி டேலண்டட் டீச்சர்ஸ் ஒன்லி. ஸோ இதுக்கும் வந்துட்டு எப்படி இருக்கணும், ஜஸ்ட் வி நீட் அண்ட் மல்டி டேலண்டட் ரிசோர்ஸ்ஃபுல் டீச்சர்ஸ். பட் அந்த அளவுக்கான டீச்சர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிமெரிட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கரிக்குலம் டிசைன். சோஷியல் ஓரியன்ட் கரிக்குலம் ஃபார் சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கரிக்குலம் வந்து எதுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம சொசைட்டியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ரீபில்ட் பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸை இக்னோர் பண்ணி இது ஒரு நியூ சொசைட்டியாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த கரிக்குலம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கமிட்டட் டு கிரியேட்டிங் அ நியூ கல்ச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கும் நியூ சொசைட்டியில் டெவலப் பண்ணுறதுக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம், திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. திஸ் இஸ் எசென்ஷியல் அட் திஸ் ஜங்ஷர் வென் revolutionary changes are taking place now across the world. Now in the present 2020 2021 இந்த இரால நிறைய ரெவல்யூஷன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட், ரைட்? சயின்டிஃபிக்காக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், எஜுகேஷனில் இருக்கலாம், கேஸ்டில் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான டைமில் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது வந்துட்டு ரொம்பவே அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. கரிக்குலம் ஷுட் பி ஸோ ஃப்ரேம்ட் டு மேக் ஆல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கெட் இன்வால்வ் இன் தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு கரிக்குலமை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஷுட் டேக் ஃபார்வர்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ். ஸ்கூல்ஸ் வந்து இதுக்குள்ள ரொம்பவே இன்வால்வ் ஆகணும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், சோஷியல் ப்ராக்ரஸ் ஆகட்டும், அது ஸ்கூல் லெவல்லேருந்தே டெவலப் ஆகணும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கரிக்குலமை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்போ யூஸ் பண்ணலாம்? சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போது அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் கிளீனிங் த சரௌண்டிங்ஸ், ப்ரொடெக்டிங் தி வாட்டர் பாடி, பிளான்டிங் ட்ரீ, ரோட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இதெல்லாம் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லேயே வந்துட்டு பண்ணுறாங்க. வன மகோத்சவா டே எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா?
ட்ரீ பிளான்டிங் ட்ரீஸ் பண்ணுறாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஸ்கவுட்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் சர்வீஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க. நிறைய என்எஸ்எஸ் சர்வீஸில் வாலண்டியர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் லெவலில் இருந்துகிட்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவேர்னஸ் மூமெண்ட், எதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள், பேசிக்ஸ் ஆஃப் குட் லைஃப், ஸ்மால் சேவிங்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான இப்போ கொரோனா அவேர்னஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ்லும் ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போ என்ன அவேர்னஸ் தேவையோ அந்த மாதிரியான அவேர்னஸ் மூமெண்ட் நிறைய ரன் பண்ணலாம். டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் பற்றி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பற்றி ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்பிளைனிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அ சிட்டிசன் த்ரூ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் இன் செல்ஃப் கவர்னஸ் த்ரூ லீடர்ஷிப் ப்ரோக்ராம், நிறைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம், பிரிங் இன் த லீடர் வித்தின் யூ, ரைட், அந்த மாதிரி நிறைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அடல்ட் எஜுகேஷன், கண்டக்டிங் சம்மர் வெக்கேஷன் ப்ரோக்ராம்ஸ், பார்ட்டிசிபேட்டிங் இன் லிட்ரஸி மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலிமா இந்த சொசைட்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீபில்ட் ஆகும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. co-curricular activities for social reconstruction, என்ன மாதிரியான co-curricular activities ஸ்கூல்ஸில் இன்வால்வ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, secular education for all, enrollment of students without any discrimination of religion, caste, student living together in hostel, emphasizing the values of concept like social equality, social justice, promoting mutual understanding through sports, common curriculum, literature, drama and cultural program. அதாவது இப்போ இருக்கிற எஜுகேஷன், அர்ஜென்ட் நீட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு சேஞ்ச் திஸ் கண்டிஷன் அண்ட் ரீக்ரியேட் சோஷியல் கோஹேஷன். சொசைட்டியில் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே அதுவாகவே ரீபில்ட் ஆகிடும், ரைட். நான் பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறனால தான் வந்துட்டு இந்த சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், அதை வந்து எப்போ கொண்டு வர முடியும், சின்ன வயசில் ஸ்கூலிங்லேயே வந்துட்டு கொண்டு வர முடியும். அப்போ அதை கொண்டு வரதுக்கான என்னெல்லாம் பண்ணணுமோ, எஜுகேஷனில் ஈக்குவாலிட்டியோடு கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கேருந்தே வந்துட்டு சொசைட்டி ரீபில்ட் ஆகும். அதை தான் வந்துட்டு இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ நம்ம வந்து ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் பற்றியும் அதோட டீட்டெயில்ஸும் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு வி ஹவ் லேர்ன் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அண்ட் லேர்னர் சென்டர்ட். அதுக்கான லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் 3 வீடியோஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த 3 types ஆஃப் கரிக்குலம் டிசைன்.